சேனல். ஸோ டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஸோ செல்ஃபாக நான் எனக்கு நானே மெஷர்மெண்ட் எடுத்து தச்சுக்கிட்ட சில மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து எப்படி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறையா பேர் வந்து மெஷர்மெண்ட் வந்து கேட்டிங்க ரொம்ப ஓல்டு வீடியோவில். ஸோ அப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி ஈஸியாக வந்து மேக்ஸி வந்து டிச் பண்ணலான்ற ஐடியா மட்டும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து மெஷர்மெண்ட்டோட வேணும், டிச் பண்ணி காட்டணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுவேன், கண்டிப்பாக நான் செய்வேன். ஸோ வந்து வீடியோ. ஸோ நான் லாஸ்ட்டாக தச்ச ட்ரெஸ்ஸில் இருந்து நான் அப்படியே வந்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த வீக் நான் தச்ச மேக்ஸி ட்ரெஸ் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பானெக் மாதிரி வந்து இருக்கும். ஸோ பானெக்லேயே கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஸ்கின் வந்து பைக்காக எங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் வந்து டீசெண்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான். ஆஃப் ஸ்லீவில் வந்து ரொம்ப ரொம்ப இறக்கி இல்லாமல் ஒரு 5 இன்ச்சுக்கான ஆஃப் ஸ்லீவு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து இதோட வந்து கட் ஆகிடுது. ஸோ இந்த இன்ச் வந்து நான் எத்தனை எடுத்துருக்கேன்னா, கரெக்டாக வந்து ஒரு 13 இன்ச்சு, நம்ம டிச்சிங்காக 14 இன்ச்சு வந்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டான நம்மளோட டாப்போட மெஷர்மெண்ட் வந்து வரும். நம்ம அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா வந்து கீழே வந்து வந்துடும். அதனால நம்ம நல்லா சட்டை போட்ட மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன். ஸோ இதோட வந்து இதில் வந்து எந்த ஃப்ளீட்ஸுமே இருக்காது. இது வந்து ஒரு ஃப்ளீட்ஸே இல்லாத ஒரு அம்பர்லா மேக்ஸி. ஸோ நல்லா வந்து இதோட இது எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நல்ல ஃப்ளார் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய ஃப்ளார்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து தச்சுக்கப்புறம் வந்து போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோட ஸ்கின் டோனுக்கு எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ கீழே வந்து நான் வந்து பீக் அடிச்சிட்டேன். ஸோ எப்போயுமே மடிச்சடிப்பேன். ஸோ இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பீக் அடிச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் லாஸ்ட்டாக டிச் பண்ண ட்ரெஸ்ஸு. ஸோ என்னோட அல்டிமேட் ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நான் இதோட மெட்டீரியல் என்னன்னு பார்த்தா, ஸோ இதோட மெட்டீரியல் வந்து என்னோடய அம்மாவோட ஓல்டு சாரீ தான். இந்த சாரியை தான் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் மேக்ஸியாக. ஸோ இதுக்குள்ளே போட்டுக்க லைனிங் மட்டும் வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கிறோம். ஸோ இது தைக்கிறதுக்கு ஒரு சாரியே வந்து நமக்கு வந்து மிச்சம் இருக்கும். ஸோ வந்து ஒரு 4 மீட்டர் வந்து தேவைப்படும். ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டு ஸ்லீவுக்கு. அதுக்கப்புறம் வந்து லைனிங் வந்து ஒரு 3 மீட்டர் இருந்தால் ஓகே. இந்த மேக்ஸி வந்து நம்ம வந்து தைச்சிடலாம். ஸோ என்னோடய செகண்ட் மேக்ஸி வந்து கட்டணும். ஸோ அடுத்த மேக்ஸி வந்து ஃப்ளீட்ஸ் வச்ச ஒரு மேக்ஸி. சேம் இதே வந்து ஒரு சாரீ தான். இது வந்து ஒரு கிரேப் மெட்டீரியல் சாரீ. ஒரு மாதிரி வந்து கிரேவும் இல்லாமல் தேன் கலரும் இல்லாமல் இது ஒரு மாதிரி ஒரு ஆஷ் கலரில். ஸோ இந்த பார்டரில் இருக்க பர்பிள் கோல்டன் கலர் வந்து நான் ஒரு வேஸ்ட்டு கிளாத் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நம்ம பார்டராக வந்து ஹேண்டுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து டிச் பண்ணினேன். ஸோ இது வந்து வச்சு பார்த்தா இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ரொம்ப பழசாகிடுச்சு, 1 இயர் கொஞ்சம் மேலே ஆகிடுச்சு. இதோட கட்டிங் வீடியோ, டிச்சிங் வீடியோ வந்து சேனலில் இருக்குது, பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள். ஸோ இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல, டாப்போட லென்த் அதை வந்து மேலே ஏற்றிட்டு கொஞ்சம் கீழே கம்மி பண்ணிக்கணும். ஸோ அது வந்து இதோட மிஸ்டேக். அதுவும் இல்லாமல் இதோட லென்த் இருக்குல்ல, இதோட லென்த்தை வந்து நான் வந்து கொஞ்சம் இறக்கிருக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து ஆங்கே கிட்ட வந்து வந்துருச்சு. ஸோ அதான் நான் இது பண்ண மிஸ்டேக். ஸோ அதுக்கப்புறமா ஒரு சாரீ. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சாரீ. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு சாரியே வந்து எனக்கு வந்து லென்த் வந்து பத்தலை. ஸோ அதனால் நான் வந்து இது இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து மேக்ஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணேன். ஸோ வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வச்சு தான். ஸோ இதுக்கு வந்து நான் எந்த லைனிங்குமே வந்து கொடுக்கல. இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த சைடு எம்ப்ராய்டிங் போட்டது எல்லாமே வந்து கீழே வந்து வந்துருக்கும். மேலே வந்து இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து இருக்கும். அதனால் நடக்கும்போது அந்த இது ஒரு மாதிரி நெட்டட் எம்ப்ராய்டிங்காக இருக்கனால சாரிக்கு வந்து சூட்டே ஆகலை. ஸோ மேக்ஸிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு பிரைட்டர் எல்லோ கலர். ஸோ இதோட ஃப்ளீட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, ஸோ ஃப்ளீட்ஸு இதுவும் வந்து ஆஃப் பேண்ட் தான். சேம் வந்து பானெக். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளீட்ஸு கீழே வந்துட்டு
நல்லா ஒரு எம்ப்ராய்டரி. இதை நான் போட்டு நான் வேர் பண்ண பிக்சரை வந்து அந்த வீடியோட எண்டில் போட்டு காட்டுறேன். அப்படி இல்லாட்டி இது பக்கத்துலேயே வந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் எந்த ஒரு லைனிங் வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்கல. ஸோ இன்ஸ்கர்ட் வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ வந்து இதுக்குள்ளே வந்துட்டு இது வந்து நெட்டு, ஓகேவா. இதுக்குள்ளே வந்து இதோட ஜார்ஜெட்டோட மெட்டீரியலே நான் வந்து லைனிங்காக போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் டிச் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்கேன், இனிமேல் வந்து வேர் பண்ணலை. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு மேக்ஸி. ஸோ இந்த ஒவ்வொரு சாரிலையும் வந்து நம்ம வந்து அம்பர்லா வைக்கலாமா இல்லை வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளாத் மெட்டீரியல் பார்த்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஒரு மேக்ஸி. ஸோ இதுதான் என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் கலர். ஸோ இது வந்து அது வந்து சைல்ட்ஹுட் ஃபேவரட் கலர்னு ஒரு கலர் இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ, பிங்க், எல்லோ அப்படின்னு. ஆனால் நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பிளாக், ப்ளூ, ஒயிட் அந்த மாதிரி வந்து பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ளூ பர்பிள் மாதிரி ஒரு பட்டு சாரீ, ஓல்டு பட்டு சாரீ. ஸோ இதுவும் சேம் என் அம்மாது தான். அவங்க நான் ஸ்டிச் பண்ணுற எல்லாமே அவங்க கட்டாமல் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கிறது தான். ஸோ இதோட ஸ்டிச்சிங் கட்டிங் வீடியோ சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ரவுண்ட் நெக், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ஒரு ரவுண்ட் நெக், லைட்டாக வந்து இந்த ப்ளூ கலரை வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஹேண்டு வந்து ஒரு இந்த லெக் வரைக்கும் வரும். ஸோ இந்த லெக் வரைக்கும் வரும் இதோட ஸ்லீவு. ஸோ இந்த ஸ்லீவை நான் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டேன். ஸோ கொஞ்சம் இந்த நீக்கு கீழே வந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பர்பிள் கலர் வந்து முந்தி. ஸோ முந்தி பாட்டை தான் வந்து கட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாப்புக்கு வந்து கொடுக்கணும். அப்போதான் வந்து எலகண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ ப்ளைனாக கொடுத்தா அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. கொஞ்சம் வந்து எக்ஸ்டர்ன் வந்து பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அந்த மாதிரி பட்டு சரியில் வந்து மேக்ஸி வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட பார்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி பார்டர், இந்த மாதிரி பார்டரை நம்ம ஒரு மேக்ஸி தைச்சா மீதி பார்டர்லாம் சும்மா தான் இருக்கும். அந்த பார்டரை வந்து இந்த ஒரு பார்டரை இதே மாதிரி பெஸ்ட்டாக இருக்க பார்டரை வந்து எடுத்து 2 லேயராக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா வந்து மேக்ஸி வந்து பெருசாக அதுக்கப்புறம் வந்து லென்த்தாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து இனிமேல் இதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன். ஸோ இந்த மேக்ஸியில் நான் பண்ண மிஸ்டேக்கை என்னோடய இன்னொரு மேக்ஸியில் வந்து நான் வந்து பண்ணலை. சேம் இதில் வந்து நான் எந்த ஒரு லைனிங்குமே கொடுக்கல. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து சில்க் சாரீ தான். ஸோ இதில் வந்து நம்ம உள்ள வந்து ஸ்லிப்பு இன்ஸ்கர்ட் போகிறதுனால அதிக வெயிட்டு குத்த ஆரம்பிச்சிடும். அப்படின்னால இதுக்கு நான் வந்து லைனிங்கே போடல. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்காது. ஸோ அந்த ரீசன்னால. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு ட்ரெடிஷ்னல் வேர். இந்த சாரீ வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லி தான், அதனால் வந்து சும்மாவே இருந்தது தான். ஸோ அதனால் நான் எடுத்து எனக்கு ஏற்ற மாதிரி தைச்சிக்கிட்டேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பால்ஸ் வந்து வச்சு ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ரவுண்ட் நெக். ஸோ அதுக்கப்புறம் பேக்லேயும் வந்து ரவுண்ட் நெக் தான் நான் வைக்கல. ஸோ இதில் வந்து ஃபுல் ஸ்லீவ் இதோட பார்டர் மட்டும் நான் வந்து எடுத்து வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இது வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு டபுள் ஷேட் மாதிரி இருக்கும். ஒரு காஃபி இந்த சைட் பார்த்தா வந்து ப்ளூ, அதாவது இந்த ரவுண்டு புட்டாஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சேம் இது வந்து முந்தி பார்ட்டு தான், முந்திக்கு மட்டும்தான் நம்ம புட்டாஸ் வந்து வரும். அதனால் நான் ஃப்ரண்ட் வச்சுருக்கேன், பேக்கே வந்து அதை வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு சேம் இதுவும் வந்து ஸ்லீவ்ஸ் தான். இந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லீவ்ஸில் ப்ளீட்ஸு. ஸோ இந்த ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் இருக்கும் போது நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா அதான் வந்து இந்த மாதிரி சில்க் சாரீக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதே சேம் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் ஃபுல்லாக அயன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து உள்ள பீரோலேருந்து எடுத்தனால அப்படியே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் வந்து அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ போன ஒரு ப்ளூ கலர் முன்னாடி காமிச்ச ப்ளூ மேக்ஸில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிக்க சொன்னேன். ஸோ அதை வந்து நான் வந்து இதில் பண்ணல. இதோட பார்டர் வந்து இவ்வளோ தான். ஸோ இன்னொரு பார்டர் எடுத்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப லாங்காக
ரொம்ப வந்து அழகாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி புஃபில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட் பார்ட் மேக்ஸி கலெக்ஷன். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட நான் என்னோடய அவுட்ஃபிட்டோட லுக் வந்து பார்த்துருவாங்க. இதுதான் வந்து நான் வந்து எனக்கு செல்ஃபாக டிச் பண்ணிக்கிட்ட சில மேக்ஸிஸ் ட்ரெஸ்ஸு. ஸோ மீதி இருக்கிறதுலாம் நான் வந்து பார்ட் 2வாக வந்து போனேன். ஸோ அதையும் வந்து கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வந்து செல்ஃபாக நம்ம வந்து நமக்குன்னு ஏதாச்சும் வந்து செல்ஃபாக வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், யாரையும் வந்து எதிர்பார்க்காம. ஸோ கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸாக இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் வேலைக்கு போய் தான் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும்னு இல்லாமல் சைடில் வந்து கைத்தொழில் வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியம். அது வந்து நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, அது வந்து ஹை பீக்கில் வந்து நம்மளை வந்து கொண்டு போகும். ஸோ அதை வந்து ஃபீல் பண்ணால் தான் நமக்கு வந்து புரியும். ஸோ வந்து இந்த கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த பார்ட் வந்து போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த ஒரு மேக்ஸி வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி எப்படி டிச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்ஸியில் நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், ஒரு சில ட்ரிக்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த அளவுக்கு டிச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான், கட்டிங் தான் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் நிறைய டவுட்ஸ் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து செல்ஃபாக டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளோட மணி வந்து ரொம்பவே வந்து சேவ் பண்ணலாம். ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற சாரியில் பூரா நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி மேக்ஸி வந்து டிச் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டோட கலெக்ஷன் வந்து இவ்வளோ தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.